வீடியோ பார்த்துட்டு இருக்க தந்தி டிவி எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய். ஸோ இன்னைக்கு நம்ம இயக்குனர் ஹரி அவரோட இயக்கத்தில் விஷால், பிரியா பவானி சங்கர், சமுத்திரகனி இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு வெளிவந்திருக்க படம் தான் ரத்னம். ஸோ இந்த படத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். விஷால் ஹரி காம்போ, இந்த காம்போக்கு ஒரு எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அந்த எதிர்பார்ப்பை இந்த படம் பூர்த்தி பண்ணுச்சா இல்லையா அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்றத பார்த்துலாம். காசுக்காக வேலை செய்கிற ஒரு பொறுக்கியா இல்லாமல் கொள்கைக்காக கொலை பண்ணுற ஒரு ரவுடியாக இருக்கார் விஷால். போலீஸே வந்து பார்த்து பயப்படுறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் எவ்வளோ பெரிய ரவுடியாக இருப்பாருன்னு சொல்லிட்டு. ஒரு கட்டத்தில் பிரியா பவானி சங்கரை பார்க்குறாங்க, பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, வில்லன்ஸ்லாம் வந்து நம்ம பிரியா பவானி சங்கரை வந்து போட்டு தள்ளுறதுக்காக வராங்க. அவங்கள இவங்க கிட்டேருந்து காப்பாற்றுறாரு விஷால். அதுக்கப்புறமா தான் தெரியுது நம்ம ஹீரோனுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே இருக்குண்டு. ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி நம்ம பிரியா பவானி சங்கரை வந்து காப்பாற்றுறாரு, அதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒன்லைன். ஸோ இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு மொத்தமாக இந்த படத்தில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பேசியிருக்காங்க அப்படின்றத பார்த்துலாம். நம்ம ஹரி அவரோட திரைக்கதை வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங்கில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நார்மலான படத்துக்கும் இந்த படத்துக்கும் எப்படின்னா ஒரு 2xல பார்த்தா என்ன மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலை இந்த படம் கொடுக்குது. ஆனாலுமே அந்த 2.5 மணி நேரம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங் ஸ்க்ரீன் பிளேலையுமே ஒரு 3 மணி நேரமாக உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா பார்த்துங்களேன், அப்போ படம் வந்து எந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்கும்னு சொல்லிட்டு தேவையில்லாத இடத்துல வர காமெடி காட்சிகளும் தேவையில்லாத இடத்துல வர சண்டை காட்சிகளும் கொஞ்சம் முகம் சுளிக்க வைக்க முடியாது இருக்குது. சரி ஓகே, அதுக்கப்புறமா பார்க்கும்போது யோகி பாபுலாம் இருக்காங்க, காமெடிலாம் செம்மையாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம போய் உட்காந்தோம்னா யோகி பாபு அடிக்கிறதே காமெடியா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் இந்த படமும் கொடுக்குது. ஆல்சோ சரி ஓகே, நம்ம மொட்டராஜேந்திரன் இருக்காரு, யோகி பாபு தான் சொதப்பிடாரு, மொட்டராஜேந்திரன் நம்மளை காப்பாற்றிடுன்னு பார்த்தா அவரும் வர இடங்கள் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சொதப்பலாக தான் இருக்குது. இதெல்லாத்தையும் தாண்டி விடிவி கணேஷ் இருக்காரு, ஒரு 2-3 நிமிஷம் தான் வராரு. அவர் வந்த இடத்துல இந்த காமெடின்ற விஷயங்களை கொஞ்சம் காப்பாற்றுறாரு. சரி ஓகே, படத்தில் கதையாவது ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா முன்னாடி ஒரு படம் எடுத்துருப்பாரு, அந்த படத்தை நான் சொல்ல விரும்பல. அந்த படத்தில் மீதி இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு விஷால் மற்றும் பிரியா பவானி சங்கர் அதே இடத்துல அப்படியே வச்சு அப்படியே எடிட் பண்ணி நம்ம கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லி ஆகணும். சரி ஓகே, இப்படி தான் வந்து திரைக்கதை இந்த மாதிரி கதைகள் தான் இருக்குது. அடுத்து இந்த மியூசிக்காவது ஏதாவது கேட்க முடியா இருக்கான்னு கேட்டிங்கன்னா பாடல்களுமே பெருசாக வந்து மனசளவு நிற்கல. சரி பாடல்கள் தான் ஓகே விட்டுருங்க, இந்த ஆர்ஆர் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் ஏதாவது நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த காதை பொத்திட்டு உட்கார மாதிரியான ரொம்ப அதிகமான சவுண்டில் ஒரு மியூசிக் தான் இருக்குது. என் பக்கத்தில் ஒருத்தவங்களே காதை பொத்திட்டு உட்காந்துருந்தாங்கன்னா பார்த்துங்களேன், அப்போ எந்த அளவுக்கு மியூசிக் வந்து அதிகமாக கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. டிஎஸ்பி பற்றி தான் தெரியும், சரி பாட்டை தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காரு, பேக்ரவுண்ட் ஸ்கோர்னா பார்த்தா இந்த ஆர்ஆர் விஷயங்களும் இந்த காருக்கு பின்னாடி போகிற சவுண்டு, இந்த சேசிங் சீனு, இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டாமினண்ட்டாக சவுண்ட் அதிகமாக இருக்குது. அது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு தலைவலியை கொடுக்கும்படியாக தான் இருக்குன்னு சொல்லலாம். சரி ஓகே, இந்த படத்தில் வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு தமிழ்நாடு ஜான்விக் மாதிரியான ஒரு சில விஷயத்தை தான் இந்த இதில் நம்ம விஷால் ட்ரை பண்ணியிருக்காரு. ஏன் அப்படின்னா லாஜிக் மிஸ்டேக்ஸ் எதுவுமே கிடையாது. அவர் பாட்டில் 100 பேரை 150 பேரை கொள்றாரு நம்ம ஜான்விக் மாதிரி. ஆனால் அந்த போலீஸ் வந்து பார்த்துக்கிட்டு எதுவுமே பண்ணலையா, ஸோ இந்த கவர்மெண்ட்லாம் என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்ற கேள்வியை இந்த படம் உங்களுக்கு பார்க்கும்போதே கொடுத்துருது. ஸோ அந்த அளவுக்கு லாஜிக் மிஸ்டேக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இந்த படத்தில் இருக்குது. இதெல்லாம் தவிர்த்திருந்தா இந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் உண்மையாக இருக்கலாம். சரி ஓகே, இந்த படத்தில் வேறு என்ன மாதிரியான விஷயங்களுக்குன்னு கேட்டிங்கன்னா ஒன்று ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குன்னு சொல்லலாம். ஜிவிஎம் வராரு, வந்துட்டு கிளைமேக்ஸில் 2-3 டயலாக்லாம் பேசுறாரு, சூப்பராக வேறு லெவலில் இருக்குது. அவரோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் அந்த கைத்தட்டலை தவிர்த்து. ஸோ இந்த படத்தில் வேறு எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு 2-3 சேசிங் சீனு, 2-3 லவ் சீனு, 2-3 காமெடி சீனு, இது எல்லாத்தையும் எடுத்து மொத்தம் ஒரே பேக்கேஜா செகண்ட் ஹாஃப் முழுக்கவே ஒரு சீரியல் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ மொத்தத்தில் இந்த படம் வந்து பிலோ ஆவரேஜுக்கும் கீழே தான் இந்த படம் இந்த வாரத்துக்கு ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி வேறொரு படத்தில் உங்களை சந்திக்கும் வரை அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் பிரசன்னா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.